இங்கிலாண்டோட டவுன்ஃபால் as a cricketing நேஷன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்திருக்கு. பட் என்னங்க டைம் ஆஃப்டர் டைம் வந்து 351 சேஸ் பண்றாங்க. 37 for 3 ஆப்கானிஸ்தான். இந்த மேட்சை வின் பண்றவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. நானி பாகிஸ்தான் வந்து 241 தான் அடிப்பாங்கன்றது எனக்கு ஒரு அப்படியே எங்கேருந்து அப்படி ஒரு வந்து ஒரு ஃபிளாஷ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ப்ரிவியூ ஆஃப் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனலா களை கட்டுது. சரியான ஒரு மேட்ச் நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ண டேட்ல இருந்து நேத்திக்கு என்ன மேட்ச் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து. ஒன்ஸ் அகெயின் உங்களை வந்து திருப்பி வந்து அடிப்போம் அப்படின்ட்டு ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மேட்சோட ரிவ்யூ அண்ட் அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட ப்ரிவ்யூ பண்றதுக்கு ஆசி நானி வெல்கம் பண்றேன். வணக்கம் ஆசி. நானி எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். செம்ம மேட்ச் யோமி. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் இன் சாம்பியன்ஸ் டிராஃபி கிடையாது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓடிஐ மேட்சஸ் எவர். ஏன்னா இட் ஹேட் எவ்ரிதிங்குங்க. அதாவது ஒரு மேட்ச்ல வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு பிளேயர், இப்போ ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நீங்க அந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ்வெல் எக்ஸல்டு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச்ல எல்லாம் இருந்ததுங்க. ஃபாஸ்ட் போலிங் இருந்தது, பேட்டிங் இருந்தது. இந்த சைட்ல ஒரு டாப் குவாலிட்டி பேட்ஸ்மேன், அந்த சைட்ல டாப் குவாலிட்டி. இங்க மிஸ்ஃபீல்டு, அங்க மிஸ்ஃபீல்டு, இங்க பிரில்லியன்ஸ், அங்க பிரில்லியன்ஸ். சான்ஸே கிடையாது. அதாவது இந்த மேட்ச் எல்லாம் கமெண்ட்ரி பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்சல்யூட்லி. நீங்க தான் ஃபுல்லா பாத்துட்டு இருந்த மேட்சை நீங்க தான் கமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்க. சூப்பர். ஓகே, ஆப்கானிஸ்தான் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலாந்து பத்தி ஒரு டச் பண்ணிக்கலாம். இங்கிலாண்டோட டவுன்ஃபால் as a cricketing நேஷன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா இருந்திருக்கு. அதாவது எஸ்பெஷலி இந்த ஒயிட் பால் ஃபார்மேட்ல வந்து இவங்க தான் வந்து டாமினேட் பண்ண போறாங்க, பேட்ஸ் பால் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பப்பும் வேகல. 2023 வேர்ல்ட் கப்பும் குவாலிஃபை ஆகல குரூப் ஸ்டேஜஸ். இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபி குரூப் ஸ்டேஜஸ்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. குரூப் ஸ்டேஜஸ்லயே வெளியே போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் குவைட் சேட். ஏன்னா அவ்வளவு ஒரு டேலண்ட் இருக்கு நானி சார் அந்த ஒரு பர்டிகுலர் லைன் அப்ல, அந்த ஒரு ஸ்குவாட்ல. பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் குவைட் ஆட். அவ்வளோ டேலண்டட் உள்ள ஒரு பேட்டிங் லைன் அப்பா இருக்கட்டும். ஐ திங்க் அவ்வளோ பிளேயர்ஸ் வந்து ஃப்ரம் 1 to 10 லிட்டரலி எவ்ரி ஒன் கேன் பேட், 1 to 11 எவ்ரி ஒன் கேன் பேட். பட் தே குடன்ட் சேஸ். ஒரு 325 சேஸ் பண்ண முடியல. ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் அப்படின்ட்டு இருந்தது. இட் இஸ் குவைட் சேட்ல நானே. கண்டிப்பாக. அதாவது என்னன்னா கிரிக்கெட் வந்து ஒரு டீம் கேம். நீங்க என்னதான் வந்து எவ்வளவு பேர் பயங்கரமா இருக்கிற டீம் நீங்க எல்லாம் சொன்னாங்க, பேஸ் பால் வந்து இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. இட் ஹஸ் பிகம் a கேஸ் பால். இல்ல இப்போ நம்ம சோடாலாம் திறந்தா அந்த கேஸ் வரும் தெரியுமா, அந்த ஃபிஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி கேஸ் பால் ஆயிருக்கு. அதாவது திறந்த உடனே உடனே புசு புசு புசுன்னு பயங்கரமா இருக்கு. கட்சியில ஒண்ணுமே இல்லை. அந்த ஒரு ஃபிஸ் போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால ஆக்சுவலா என்னன்னா 2.5 போலர் இல்லைன்னா 2 போலர் வச்சு ஆடுறாங்க. அங்கேயே காலி. நீங்க யூ டாக்கிங் அபவுட் பேட்டிங்கை பத்தி பேசுறீங்க. பட் என்னங்க டைம் ஆஃப்டர் டைம் வந்து 351 சேஸ் பண்றாங்க. 37 for 3 ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுக்கு மெயின் இட்ஸ் அ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். அங்க குர்பாஸ் தான் ஃபார்ம்ல இருக்காரு. சத்ரான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு ஒன் டே செட்டப்ல. அவர் வந்து அவருக்கே ஃபர்ஸ்ட் வந்து பேட்ல பால் படல. முதல் 10 ஓவர் வந்து அவரும் எக்கச்சக்க பீட்டன், எல்லா நிறைய ஒரு 10 வாட்டி அவுட் ஆயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ வுட்டோட ஸ்பெல்ல. பட் 37 for 3ல இருந்து எங்கங்க 325? அங்கேயே வந்து உங்களுக்கு யார் கையில பாலை கொடுக்கறதுலே தெரியல. யாரு கொடுத்தாலும் 8-10 கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போலிங் சார்ட் அவுட் பண்ணலன்னா அவங்க என்னதான் வந்து 10 இல்ல 20 பேர் பேட்டிங் ஆடினா கூட தோத்துருவாங்க. இல்ல டவுட்டே இல்ல. உங்களுக்கு வந்து பேட்டர்ஸ் கேன் வின் யூ ஒன்லி மேட்சஸ், ஒன்லி bowlers கேன் வின் யூ டோர்னமெண்ட்ஸ், ட்ராஃபிஸ், சாம்பியன்ஷிப்ஸ். அந்த விதத்துல ஐ திங்க் ஒன் ஆஃப் த வீக்கெஸ்ட் போலிங் லைன் அப் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நான் சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு அனுபவமும் இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு அதில் ரஷித்தை தாண்டி யாரும் அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பிளாட் ட்ராக்ல போட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யார்கிட்டயும் இல்ல. மோர்ஸோ அந்த ஃபாஸ்ட் போலிங் லைனை பாத்தீங்கன்னா இட் இஸ் குவைட் ஆட். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரமாதமான ஒரு டொமஸ்டிக் செட்டப் இருக்கு. ஒரு 100ங்கிற ஒரு டோர்னமெண்ட் ஆடுறாங்க. கவுண்டி எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட், ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் தே ஹவ் நாட் ஹேட் ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் போலிங் அட்டாக். ஒரு ஒயிட் பால்ல வந்து உனக்கு வந்து obviously it's a different ball game. நீங்க ரெட் பால்ல வந்து நீங்க வேகம் வந்து it can always be a big ஒரு asset.
whereas in white ball cricketல உங்களுக்கு வேகம் வந்து இருமுனை கத்தி மாதிரி. மார்க்வுட் வந்து பாவம் நேத்துக்கு ஐ மீன் இன்ஜூர்டா இருந்தாரு. பட் அவரோட அந்த ஒரு ஃபார்ம் ஆஸ் அ bowler in the last few matches or few series வந்து இந்த ஒயிட் பால் ஃபார்மேட்ல வந்து அந்த அளவுக்கு வந்து இட் வாஸ் நாட் அட் ஆல் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட வேரியேஷன் கிடையாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு ஸ்மால் ஸ்பார்க் அந்த ஒரு ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல. ஜேமி ஓவர்டன், பிரைடன் கார்ஸ் வந்து ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் ஆடல, இன்ஜர்டு. பட் ரூட் அண்ட் லிவிங்ஸ்டன் அவங்க 2 பேரும் சேர்ந்து 12 ஓவர் போட்டிருக்காங்க. நானே சார் 12 ஓவர் இந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்டிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பட்லர் வந்து அப்படியே தேடுறாரு, எங்கப்பா யாராவது போலர் இருக்கீங்களா அப்படின்ட்டு. பட் தட் ஹாஸ் பீன் த பிக்கெஸ்ட் ரீசன் ஃபார் த டவுன்ஃபால். இல்ல ஆக்சுவலா வந்து டூர்ல வந்து சப்கான்டினென்ட்டுக்கு வரும்போது டீம் செலக்ஷனே தப்புங்க. அதாவது உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் பேஸ்மேன், அதாவது உலகத்துக்கே தெரியும் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் வந்து ட்ரபிள்டு இந்தியன் பேட்ஸ்மேன் இந்தியா டூருக்கு வராங்க, அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு போறாங்க. லெஃப்ட் ஆர்ம் சீமர் இவர் டாப்லி அவர் ஊர்லயே இருக்காரு. சாம் கரன், ஓகே சாம் கரன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம் இருந்தா கூட அவரும் வந்து ஒரு யூட்டிலிட்டி கிரிக்கெட்டர், பேட்டிங்லேயே அடிப்பாரு, வெரி குட் ஃபீல்டர், போலிங்கும் வந்து போடுவாரு. எண்ட் ஓவர்ஸ் பாருங்க, கடைசி 10 ஓவர்ல 113 ரன். ஸோ எண்ட் ஓவர்ஸ் போடுறதுக்கு ஆள் இல்லை. நீங்க 50th ஓவர் லிவிங்ஸ்டன் கிட்ட போறீங்கன்னா அதுலயே உங்களுக்கு தெரியணும். 49th ஓவர் வந்து ரூட் போடுறாரு, 49th 48th ரூட் போடுறாரு, அதுக்கப்புறம் 50th லிவிங்ஸ்டன். ஸோ இந்த மாதிரி வந்து வுட்டு நேற்று இன்ஜூர்டு, அப்படி இருந்தா கூட அவர் 8 ஓவர் போட்டார். அவர் ஸ்பெல்லில் எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல ஒரு 5 ஓவர் போட்டார், அதுக்கப்புறம் வந்து எப்படியோ 3 ஓவர் போட்டார். ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு ஆன்சர் நீங்க முதல்ல சொன்னது தான் ஒரு ஆன்சர். 100 அப்படின்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணீங்க. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 100 டோர்னமெண்ட்டை பத்தி நான் பேசல. இங்கிலாந்து ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட் ஃபார் 100 பால்ஸுங்க, இதுதான் உண்மை. அதாவது அந்த 100 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது T20ல அதனால தான் கொஞ்சம் பெட்டரா ஆடுறாங்க, அப்பப்போ வின் பண்ணிடுறாங்க. ஏன்னா மொத்தமே 120 பால் இல்ல. சோ இல்லங்க 120 பால், அதுல வந்து பேட்டிங்ல பண்ணிடுறாங்க, போலிங்ல கொடுத்துறாங்க. 240 இல்ல மேட்ச், 100 பால்ஸ் நல்லா ஆடுறாங்க. டோட்டலா ஒரு மேட்ச் நீங்க எடுத்தீங்கன்னா they are playing very good 100 balls. அந்த மீதி இருக்கிற பால் டிபெண்டிங் ஆன் தி ஃபார்மேட் they are struggling. They have lost in Australia, அதாவது லாஸ்ட் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஆஷஸ் விட்டுருக்காங்க, ஆஸ்திரேலியா ரீடைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செம்ம அடி வாங்கினாங்க. ஸோ 2 பேஸ் பால் வந்து 2 மேஜர் டூர்ல வந்து மேஜர் டோர்னமெண்ட்ல ஃபெயிலியர். நீங்க வின் பண்ணீங்களா? யாரு? பாகிஸ்தானை வின் பண்ணிருக்கீங்க, ஸ்ரீலங்கா வின் பண்றீங்க, அப்புறம் நியூசிலாந்து ஒரு டிப்ளீட்டட் நியூசிலாண்டை வின் பண்றீங்க. இந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்க பேஸ் பால். பாகிஸ்தான் இன் பாகிஸ்தான் கிங்ஸ். ஆமா, அதுதான் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களே தவிர பேஸ் பாலோடைய அப்ரோச்சை மாத்தணுங்க. நான் சொன்ன மாதிரி அது வந்து இப்போதைக்கு கேஸ் பால் தான். சரி, நீங்க பேஸ்க்கு ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க, உங்களோட பேஸ் பால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் பால் அப்படின்ட்டு. பட் ஓகே ஃபைன், மூவிங் ஆன். ஆப்கானிஸ்தான் பத்தி பேசலாம். வீல் கம்பைன் ஆப்கானிஸ்தான் வித் ஆஸ்திரேலியா. இப்போ ஆப்கானிஸ்தான் என்ன ஒரு சான்ஸே இல்ல ராணி சார், சான்ஸே இல்ல. அவங்களோட அந்த பேஷன் ஃபார் த கேம், அந்த ஒரு எனர்ஜி ஃபார் த கேம் இஸ் அன்பிலீவபிள். ஐ திங்க் ஒரு காமன் மேன் சும்மா கிரிக்கெட்டே தெரியாம வந்து ஸ்டேடியத்துல உட்காந்து ஒரு டிவி முன்னாடி உட்காந்து 2 டீம் ஆடுறத பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மனசு வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் தான் போகணும். ஏன்னா இட்ஸ் குவைட் எவிடென்ட், அவங்க ஆடுற விதத்திலேயே வந்து they are very passionate, வின் பண்ணணும், எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 ஆட்டிடியூட் அண்ட் ஒரு பாடி லாங்குவேஜ் எவிடென்டா தெரியுது. அண்ட் இங்கிலாந்து மாதிரி ஒரு வாட் எவர் சைட் தான், இங்கிலாந்து ஆர் சுப்பீரியர் சைட் இன் டர்ம்ஸ் ஆஃப், நான் ஸ்கில் செட்ஸ் பத்தி சொல்ல, அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு போர்ட் பேக்கிங், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தராசுல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதுவுமே இல்லை. அதை தாண்டி தேர் an இன்ஸ்பிரேஷன், ஜஸ்ட் நாட் ஒரு கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டி மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். தட் உங்களுக்கு வந்து ரைட் ஆட்டிடியூட் அண்ட் எக்கச்சக்கமான நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க டெஃபினெட்லி வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து நேத்திக்கு நம்ம பார்த்த அந்த ஒரு மேட்ச். எக்ஸாக்ட்லி. அதாவது எனி ஸ்போர்ட்டுங்க, கிரிக்கெட் மட்டும் இல்ல, ஸ்போர்ட் ஆர் லைஃப். அதாவது ஒரு டெஸ்பரேஷன் டு வின் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அந்த டெஸ்பரேஷன் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கக்கூடாது.
இட் ஷுட் பி டெஸ்பரேஷன். அதாவது ஆமாங்க, ஆமா. ஏன்னா அந்த டெஸ்பரேஷன் என்ன ஆகும்னா அது ஒரு வெறித்தனமா மாறி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீங்க போயிட்டு ஐயோ என்னடா நம்ம தோக்குறமே எப்படி ஆனாலும் தோக்குறமே, அது இருக்கக்கூடாது. அதாவது டெஸ்பரேஷன்னா என்ன மாதிரின்னா, நான் என்ன பண்ணாலுமே ஐ வில் கோ ஃபார் த வின். இஃப் ஐ ஃபால் ஐ வில் ரைஸ், இஃப் ஐ ஃபால் ஐ வில் ரைஸ், தென் ஸ்டேஜ் வில் கம் வேர் நான் வந்து அங்க டாப்ல இருப்பேன். ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுங்க. இங்கிலாந்து வேர் ஃபிளாட். ஆக்சுவலா நீங்க வந்து டீம் வந்து பயங்கரமா வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருந்தால் கூட, நேற்று நீங்க வந்து நபி 40 வயசு, நீங்க வந்து ஷஹிடி 35 வயசு, நீங்க யார ஒன்னா ரஷீத் கான் பாருங்க, அவர் கேப்டன்சி போயிட்டு வேற ஒருத்தர் கேப்டன் பண்றாரு. பட் இருந்தாலும் கூட ரஷீத் கானுடைய ஸ்பிரிட்டை பாத்தீங்க, ஒவ்வொரு பிரேக்லயும் டீமை கூட்டு மோட்டிவேட் பண்றாரு. அது கடைசியில லாஸ்ட் பிரேக்ல கூட வென் இங்கிலாந்து வேர் டாமினன்ட் பொசிஷன், ரூட்டும் ஓவர்டனும் ஆடிட்டு இருக்காங்க, அப்போ ஒரு பிரேக் வருது. அப்பயும் ரஷீத் கான் கூப்பிடுறாரு எல்லாரையும் கூப்பிட்டு, பாரு இப்ப கூட ஒரு விக்கெட் எடுத்தா வின்னு, நான் வரேன், நான் போடுறேன் வந்து. முதல்லயே அந்த ப்ரூ யார் விக்கெட் எடுத்தாரு, ஒரு எல்பிடபிள்யூ எடுத்தாரு டக்கெட், அப்பயும் அதான் பண்ணாரு. அப்படியே அந்த பிரேக் முடிச்சுட்டு கையில பாலை வாங்கிட்டு வந்து போட்டு டக்கெட் விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுதாங்க மெயினா என்னன்னா வில் டு வின் இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஆர்ச்சரை வச்சிருக்கீங்க, பட் ஆர்ச்சர் வில்ல விட்டாரு நேத்தி. அந்த ஆர்ச்சர் விட்ட வில்லு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தான் போட்டார் அவர், அந்த 3 விக்கெட்லாம் எடுத்தார் பாவம். ஆக்சுவலா நான் எதிர்பார்த்தது உண்மையா சொல்றேன், இந்த மேட்சுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் ஃபைட்டிங் சைடுன்றது எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிகாஸ் வி ஹவ் சீன் அவங்க வந்து இந்த அண்டர் டாக்ஸ் டேக்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. எப்படினாலும் இவங்க உதயெல்லாம் சொல்ல முடியாது இனிமேல். பட் வாட் ஐ தாட் வாஸ் எக்ஸ்பிரஸ் பேஸ் ஆஃப் ஆர்ச்சர் அண்ட் வுட் ஒரு முதல்ல 3-4 விக்கெட்டை காலி பண்ணிடும். காலி பண்ணிட்டா என்னதான் இவங்க அடிச்சாலும் கூட 250 தாண்ட மாட்டாங்க. பட் இப்ராஹிம் ஜத்ரான்ங்க சான்ஸே கிடையாது. நான் வந்து எவ்வளோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சார் விவியன் ரிச்சர்ட்ஸ்ல இருந்து நான் பார்த்திருக்கேன். அது நீங்க வச்சுக்கோங்க, வச்சுன்னா நல்லதுதான். மோர் தி எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர். அதாவது அஃப்கோர்ஸ் அது வீடியோவில் தான் பார்த்திருக்கேன், 189 நாட் அவுட். சோ அப்ப குழந்தைங்க தொட்டில்ல நான் எப்படிங்க பார்க்க முடியும், லைட்டா அப்படியே எட்டி பார்த்தேன். இது கேளுங்க சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ரியலாவே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓடிஐ இன்னிங்ஸ்ங்க. நிறைய பேர் பேச மாட்டாங்க. இதே இன்னிங்ஸ் வேற ஏதாவது ஒரு கிரிக்கெட்டர் ஆடி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. இப்ப இவருக்கு வந்து அந்த அட்டென்ஷன் பிகாஸ் இன்னும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய பிளேயர், எஸ்டாப்ளிஷ் பிளேயர் அடிச்சிருந்தாருன்னா அதை வந்து பயங்கரமா பேசியிருப்பாங்க. பட் இது வந்து நான் கமெண்ட்ரி பண்ணினால அவரோட இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் 177 ரன்ல 140 ரன் நான் கமெண்ட்ரி பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் ஹிஸ் பேட்டிங். அவ்வளோ ஸ்ட்ரெயிட் பேட்டு, அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவ்ங்க. அதாவது என்னன்னா ஒரு ஒன் டே இன்னிங்ஸ் நீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்றதுக்கு ஆக்சுவலி டுக் ஏ கிளாஸுங்க, ரியலாவே கிளாஸ் அப்பார்ட். நான் வந்து 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து பாத்துருக்கேன். இஸ் a very ideal cricketer for I think for ரெட் பால் ஃபார்மேட்டா இருக்கணும் இந்த 50 ஓவர்ஸ்க்கு. ஏன்னா வெரி டெக்னிக்கலி வெரி எக்யூப்டா தெரியுறாரு. இல்ல நானி சார், நான் வந்து இப்ராஹிம் ஜத்ரான் வந்து அந்த 2023 வேர்ல்ட் கப்ல இருந்து பாத்துட்டு வரேன். he is very equipped as a batter. டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்டா இருக்கிறாரு. எனி கண்டிஷன் எனி சிச்சுவேஷன் ஆடுறதுக்கு அந்த ஒரு டெக்னிக்கலி அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அவர்கிட்ட. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிங் ஃப்ரம் நம்பர் 3 நம்பர் 4 பேட்டர் கிட்ட இருந்து. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்பெஷலி கமிங் ஃப்ரம் ஓப்பனிங் பேட்டர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நியூ பால் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பால் ஸ்விங் ஆகும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த விஷயத்துல ஆப்வியஸ்லி அவர் ஸ்கில்ஃபுல்லா இருக்காரு. இன்னொரு விஷயம், அவரு வந்து அந்த ஒரு காம்னஸ் தெரியுது அவர் பேட்டிங் ஆடும்போது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஆஸ் அன் ஓப்பனர் எஸ்பெஷலி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு ஹேவ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் அந்த ஒரு கேம் போர்ட்ஃபோலியோ. அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், ரிஸ்க் ஃப்ரீயா ஆடுறாரு. இதெல்லாம் வந்து கிரேட் பேட்ஸ்மேன்ஷிப் தான் சொல்லணும், கிரேட் திங்ஸ் டு ஹேவ் ஆஸ் அ பேட்டர். பட் ஒரு 177 ஆஃப் 146, அதாவது அந்த 100 தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தாரு பாருங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஃபினாமினல். சரியான அவருக்கு இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு இன்ஜுரி வேற இருந்தது, அவர் வந்து சர்ஜரி எல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் a கிரேட் திங். இன்னொரு பக்கம் உமர் ஜாய், அவருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ச். என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சா இருந்திருக்கணும். ஒரு நல்ல ஒரு 41 அடிச்சாரு, 5 for 58.
he was a key architect bowling பொறுத்த வரைக்கும். Once again a great Indian cricketer of the year. ஏன் அப்படின்ட்டு ஐ மீன் சாரி இந்தியன் கிரிக்கெட்டர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் ஏன் அப்படின்ட்டு காமிச்சிட்டாரு. அவுட்ஸ்டாண்டிங். நேற்று இந்த பிச்சில் வந்து போலர்ஸ்லாம் வந்து அதுவும் செகண்ட் போலிங் வந்து இம்பாசிபிளுங்க. பால் வந்து நீங்க ரஷீத் கானை வந்து ரூட் ஆடின விதமே தெரியும். அவரு அங்க போடுறாரு, ஃப்ரண்ட்ல போடுறாரு, அது அப்படியே ஒரு மீடியம் பேசுற ஆடுற மாதிரி அங்கேருந்து அப்படியே ஆன் டிரைவ் அடிக்கிறாரு. ரஷீத் கான் எல்லாம் வந்து நீங்க துபாய் விக்கெட்லாம் இந்த மாதிரிலாம் அடிக்கவே முடியாது, இம்பாசிபிள். பால் வந்து கிரிப் ஆகி டேர்ன் ஆகும். இது அப்படியே கோடு போட்டு வர விக்கெட்ல ஒரு பிரில்லியண்டா ஒண்ணு பண்ணாருங்க. அதாவது இந்த மொட்டை விக்கெட் நம்ம பேசுறோம், அந்த ஷார்ட் பால் போட்டாரு பாருங்க. லிட்ரலி ஹி புட் எவ்ரிதிங் இன்டு தி ஷார்ட் பால். ஏன்னா இந்த பிச்சில் ஷார்ட் பால் நீங்க போடணும்னா உங்க ஹாஃப்ல பிச் பண்ணிக்கணும். உங்க ஹாஃப்ல பிச் பண்ணி நீங்க பாலை வந்து ஷார்ட் பால் அடிச்சீங்கன்னா இட் வில் ஜஸ்ட் ஃப்ளை ஓவர் யுவர் ஹெட். ஆனா அதை வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்க்ல இருந்து நீங்க வந்து அந்த பாலை வந்து நீங்க மேல எகிர வச்சாதான் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஷார்ட் பாலை ஹி மேட் எவ்ரி பேட்ஸ்மேன் பிளே. ஸோ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஷார்ட் பால் அவர் போடுறதுல ஸ்லோயர் ஒன்னும் போடுறாரு, ஆஃப் கட்டர் போடுறாரு. அதாவது பட்லர் அவுட் ஆனது நார்மல் ஷார்ட் பால், ரூட் அவுட் ஆனது ஆஃப் கட்டர். அண்ட் கடைசி ஸ்டேஜ்லாம் இந்த யார்க்கர், அதாவது ஒரு அண்டர் த பால் பேட்ஸ்மேன் போக முடியாம ஒரு பியூட்டிஃபுல்லா பாலை மேல போட்டாரு. ஸோ நல்ல திங்க் பண்ணி போட்டாருங்க. அதாவது ஓடிஐ கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் சும்மா கொடுக்கல, ரியலாவே இவர் ஒர்த். அண்ட் ஃபீல்டிங்ல வந்து ஒரு 15 ரன் சேவ் பண்ணார். ஏன்னா அங்க ஃபீல்ட் பண்றதுக்கே 2 பேர் தான் மெயினா. இந்த பக்கம் ரஷீத், அந்த பக்கம் உமர் சாய். ஓரளவுக்கு சத்ரான் பண்றாரு. ஸோ இவங்க 3 பேரை வச்சே வந்து அவங்க வந்து ஆக்சுவலா ஃபீல்டிங் ஒப்பேத்திட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நான் இன்ஃபேக்ட் இங்கிலாந்து வந்து டிசர்வ் டு லூஸ் இந்த மேட்ச். எனக்கு வந்து உமர் சாய் பார்க்கும்போது இம்ரான் கான் வைப்ஸ் கொடுக்குறாரு. அந்த ஐ மீன் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இம்ரான் கான் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் எபிலிட்டி, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்றாரு. அண்ட் அவரு சொன்னீங்க பவுன்சர் வந்து அவர் பவுன்சர் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நானே சார் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்றேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பவுன்சர் வந்து நம்ம ஓடி வந்து ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஷோல்டர்ல அடிப்போம். சம்டைம்ஸ் அது ஒரு பேட்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற பேட்டர் அது ஒரு மாதிரி அந்த ஒரு கியூ அவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த எஃபர்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பவுன்சர் அப்படின்ட்டு. பட் இவரு போடுற பவுன்சர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ரிஸ்ட்ல அடிப்பார், அந்த ஓடி வந்து சக்குன்னு அடிப்பார். அதுதான் மோஸ்ட் லீத்தலான ஒரு பவுன்சர் பேட்ஸ்மேன். ஏன்னா அதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஃபார் அ பேட்டர் டு ஒரு மாதிரி அந்த ஒரு கியூ கிடைக்கிறதுக்கு. நிறைய பேட்டரால அதை வந்து ஈஸியா வந்து கணிச்சு ஆட முடியாது. மேபி அதனால்தான் அந்த மொட்டை விக்கெட்லயும் அந்த எஃபெக்ட் அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு பவுன்சர் அவரால் போட முடியுது. அமேசிங் கிரிக்கெட்டர். நீங்க சொன்னீங்க ஆப்கானிஸ்தான், என்ன நானே சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா பேட்ஸ்மேன்லாம் வாட்ச் கட்டின்னு ஆடணும் இனிமேல். அப்பதான் ரிஸ்ட் வாட்ச் பண்ண முடியும், பேட்டிங்ல டைமிங் இருக்கும். கரெக்ட். ஓகே மூவிங் ஃபார்வர்ட். இப்போ இப்பதான் உங்களுக்கு வந்து டெஸ்ட். இப்போ நீங்க என்ன டெஸ்ட் பண்ணீங்க உங்களோட ஜெம்ஸை போட்டு. இப்போ உங்களுக்கு டெஸ்ட். They are playing against your team. Ozzy Nani, Mr. Nani, Australia's மிகப்பெரிய ஒரு ஃபேனு. I think it is going to be a blockbuster. இந்த மேட்ச் லாகூர்ல நடக்கும் போது இதே இங்கிலாந்து ஆடின அதே வென்யூல தான் 2 டீமும் மோத போறாங்க. ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் a knockout match. இந்த மேட்சை வின் பண்றவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. நானி, you're in a very tough spot. நானி, என்ன நானி, what is your thoughts? இல்லங்க, நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா நான் ஒரு பிரேவ் ஸ்டேட்மென்ட் சொல்ல போறேன். டஃப் ஸ்பாட்லாம் கிடையாது. இருங்க ஒரு பில்டப் கொடுப்போம், சொல்லுங்க. இல்ல, நான் வந்து பிரேவ் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போறேங்க. ஆப்கானிஸ்தான் பிரில்லியண்டா ஆடினாங்க. இங்கிலாண்டோட அவங்க ஆடிந்து ஆல் பாக்ஸஸ் டிக்டு அண்ட் வந்து வின் பண்ணிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் ஆடல. ரொம்ப நாளா கிரிக்கெட் ஆடல. எல்லாமே இருக்கு. லாகூர்ல இதே பிச்சில் தான் நடக்க போறது, அதே ஸ்கொயர்ல. இன்ஃபேக்ட் அதே பிச்சான்னு தெரியாது. ஸோ எல்லா பிச்சும் சிமிலரா அதே ரோடு டைப் ஆஃப் விக்கெட்ஸ் தான். நான் வந்து ஐ வில் பேக் ஆஸ்திரேலியாங்க. இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் ஃபுல் ஃபார்ம்ல பரவாயில்ல. நான் தான் சொல்றேன், ஐ எம் மேக்கிங் எ பிரேவ் கால்குலேட்டட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ். நாட் இது வந்து சும்மா வந்து நீங்க வந்து நான் ஆஸ்திரேலியா ஃபேனு, ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸி. அது வந்து எப்பவுமே வந்து இது வந்து சாதாரணமா வந்து டிஸ்கஸ் பண்றவங்க சொல்லுவாங்க, யார் வின்னு சொல்லு அப்படின்னுவாங்க. ஆஸ்திரேலியா இந்தியா 2 டீம் தான் இருக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் யார் அப்படின்னு. ஏன் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணும், ஏன் இந்தியா வின் பண்ணும், ஆர் ஏன் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணும், ஏன் இங்கிலாந்து வின் பண்ணும், இதுதான் வந்து அனாலிசிஸ்.
ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இங்கிலாந்து கிரம்பிள் ஆன மாதிரி, அதாவது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்லேருந்து ஆஸ்திரேலியா வில் நாட் கிரம்பிள்ங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முதல் பாயிண்ட். அது ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 250 ஃபார் 4லேருந்து 325 வின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரெஷர்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம 351 சேஸே பார்த்தோம், எவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணாங்கன்ட்டு. இத்தனைக்கும் ஸ்மித் அடிக்கல, அதுக்கப்புறம் லபுஷேன் ஏதோ 40 தான் அடிச்சாரு, ஹெட் அடிக்கல, அப்படியே 351 சேஸ் பண்ணாங்க. ஸோ தே கேன் சேஸ் எனி திங். அண்ட் இது வந்து திஸ் இஸ் நாட் துபாய், திஸ் இஸ் லாகூர், வேர் ஸ்பின்னர்ஸ் வில் நாட் கம் இன் டு பிளே. நேத்தியும் பார்த்தோம், இங்கிலாந்து கிட்டேயே ஸ்பின்னர்ஸ் பிளேல வரல. இங்கிலாந்து கிட்ட யாரு, வருண் சக்கரவர்த்தி வந்து கண்ணாமூடின்னு போட்டாலே. இங்கிலாந்து அவ்வளவுலாம் கிரேட் பெஞ்ச் மார்க் ஃபார் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ்லாம் கிடையாது. சோ அதை வந்து நீங்க சொல்லாதீங்க. இல்லங்க, அந்த இங்கிலாந்து கிட்டேயே வந்து ரஷீத் கான 100 ஒன்றும் பண்ணலன்றேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்றதுன்னா, இங்கிலாந்து மாதிரி டீம் கிட்ட ரஷீத் 5 100 5ன்னு எடுத்து முடிச்சிருக்கணும். இப்ப வருண் சக்கரவர்த்தி அதான் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் இந்தியாலலாம் ஒன்றும் பெரிய போலர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இட் வாஸ் அ நார்மல் ட்ராக். அதுல வருண் சக்கரவர்த்தி போட்டு பயங்கரமா போட்டாரு. அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல், ஜடேஜா எல்லாருமே நல்லா போட்டாங்க. ஸோ இங்கிலாந்து கிட்டேயே அந்த ஸ்பின்னர்ஸ் வேர் நாட் எஃபெக்டிவ்னு சொல்ல வரேன். ஸோ அதனால ஆஸ்திரேலியா கிட்டேயே இந்த பிச்சில் எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து டெஃபினெட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸை இவங்களோட பெட்டரா ஆடுவாங்க. ஸோ எனி டோட்டல் தே வில் சேஸ். இன்னொன்று, இவங்கள மாதிரி 10 ஓவர் 113 கட்சியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தே ஹவ் காட் அட்லீஸ்ட் 4 குட் bowlers. ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அண்ட் ரிமைனிங் அந்த ஓவர்ஸை ஃபில் பண்றதுக்கு தேவ் காட் மேக்ஸ்வெல், மேத்யூ ஷாட், ஆடம் ஜம்பா ஒரு விக்கெட் டேக்கர் இருக்காரு, டுவார்ஷியஸ் இருக்காரு, ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, எல்லிஸ் வந்து ஸ்லோயர் ஒன் போடுவாரு. இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ஆப்கானிஸ்தானுங்க. நான் ஒத்துக்கிறேன், 100% நான் ஒத்துக்கிறேன். இட் நாட் பி ஈஸி ஃபார் ஆப்கானிஸ்தான். அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா ஃபார் சுப்பீரியர் ஆன் பேப்பர். என்னதான் அவங்களோட போலிங் லைன் அப் வந்து ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் அட்டாக்கா இருந்தாலும், த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் ஈச் bowlers நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் நீங்க சொன்ன மாதிரி அவரால் அந்த ஒரு நல்ல பவுன்சர் போட முடியும், நல்ல ஸ்லோர் ஒன்னு போட முடியும். அண்ட் இந்த கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு bowler இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அங்கதான் வந்து இங்கிலாந்து சொதப்பிட்டாங்க. அவங்களுக்கு இல்ல, ஒரு வெரைட்டி ஆஃப் bowlers இல்ல. அண்ட் ஜாம்பா எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் ஹீஸ் அ வெரி, ஐ மீன் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் கோயிங். கிராஃப்டி, டெஃபினெட்லி வெரி வெரி கிராஃப்டி அண்ட் வெரி வெரி ஸ்மார்ட் இன் இஸ் திங்கிங். ஒரு மிடில் ஓவர்ஸ்ல டெஃபினெட்லி அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்கு. அண்ட் அவங்களோட மத்த bowlers, அந்த பார்ட் டைம் bowlersம் வந்து தேர் நாட் ஒரு மாதிரி ஆக்சுவல் பார்ட் டைம் bowlersலாம் சொல்ல முடியாது. ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லால வந்து பார்ட் டைமர்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு 2-3 ஓவர் போடுவாங்க. இவங்களாம் வந்து ஈஸியா ஒரு 6-7 ஓவர்ஸ் போடலாம். அவங்களோட பெஸ்ட் டேனா 10 ஓவர்ஸ் போடுற எபிலிட்டியும் இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் ஒரு மாதிரி சரி, தே ஹாவ் அ வெல் ரவுண்டட் அட்டாக். நாட் த பெஸ்ட், பட் தே ஹாவ் அ ப்ராப்பர் வெல் ரவுண்டட் அட்டாக். நான் காலகாலமா ஒரு விஷயம் நான் பார்த்திருக்கேன் ஆஸ்திரேலியா கிட்ட, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு குறை அப்படின்ட்டு ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து டப்புன்னு வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு பலமா இருந்திருக்கு. அண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏன் இங்கிலாந்து ப்ராபபிளி கன்சிஸ்டன்டா இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்கன்னா, அந்த மிடில்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் லபுஷேன் நானி 2 பேருமே ரொம்ப ரொம்ப கீ இந்த ஃபார்மேட்டுக்கு. யூ நீட் தோஸ் கிரைண்டர்ஸ், யூ நீட் தோஸ் அந்த ஒரு 2 அந்த ஆங்கர் பண்றதுக்கு. ஒரு ஜோ ரூட் மட்டும் தான் அங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும். பட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் they have 2 குவாலிட்டி பேட்டர்ஸ் அது பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு. அண்ட் அவங்கள சுத்தி ஆடுறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு கிளென் மேக்ஸ்வெல்லே பாத்தீங்கன்னா நம்பர் 7 நம்பர் 8 தான் வராது. ஸோ அந்த அளவுக்கு டெப்த் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஆர் ஃபார் சுப்பீரியர் சைட், மோர் சோ இன் த பேட்டிங். பட் ஒரு விஷயம் ரஷீத் கான் நான் சொல்றேன், எனக்கு என்னமோ இந்த கேம்ல இஸ் கோயிங் டு கம் பேக் வித் சம் வெஞ்சன்ஸ். ஞாபகம் இருக்கட்டும், 2023 வேர்ல்ட் கப்ல மும்பை வான்கடையில கிளென் மேக்ஸ்வெல் அடிச்ச அந்த அடி அவங்களுக்கு இன்னும் இருக்கும், மனசுல இருக்கும் நானி சார். சோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஆஸ்திரேலியாஸ் பேட்டிங் வர்சஸ் ஆப்கானிஸ்தான் bowling. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஆப்கானிஸ்தான் கிட்ட இருந்து எஃபர்ட்ல எந்த குறையுமே இருக்காது. அவங்க வந்து 100 இல்ல 100% தான். நம்ம வார்த்தைக்கு சும்மா சொல்லுவோம் 150%. அது என்ன 150?
100 தான். 100 மேக்ஸிமம் எஃபர்ட் அவங்க கொடுப்பாங்க. எல்லாருமே சொல்றது 200% அப்படின்னுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100 தான் மொத்தம். சோ நம்ம சொல்றதுதாங்க. ஏங்க நீங்க 100க்கு மேல எப்படிங்க போவீங்க? நீங்க 200% பக்கத்து ஆளுகிட்ட தான் கடன் வாங்கணும். அதெல்லாம் விட்டுருங்க. அதுதான் எல்லாரும் சொல்றது. 200 300% எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவாங்க 100%. அதுல எந்த விதமான குறையும் இருக்காது. இன்னொன்னு என்னன்னா டெஸ்பரேஷன் டு வின் இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் டு வின் இருக்கும். ஏன்னா இது வின் பண்ணா செமிஃபைனல் அப்படின்ற அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் T20 வேர்ல்ட் கப்ல சூப்பர்பா ஆடின்னு வந்தாங்க. ஈவன் தே பீட் ஆஸ்திரேலியா. அதெல்லாம் பண்ணிட்டு கட்சியில வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ப்ளோ பண்ணிட்டாங்க பேஸ்னால. 56 52 ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கம்மிங் மேட்ச் வந்து அவங்களுக்கு ப்ரெஷரும் இருக்கும். அண்ட் சுப்பீரியர் காம் ஐசிசி ஜெயண்ட்ஸ் ஆஸ்திரேலியன் டீம். ஸோ ஆஸ்திரேலியா டீம் வந்து இந்த டோர்னமெண்ட் நானே வந்து ஆஸ்திரேலியா வந்து ஐ டென்ட் ரேட் தம் டு கம் டு தி செமிஸ். நான் வந்து நைஸ் தான் சொன்னேன். நீங்க வந்து நைஸா சொன்னீங்க. அந்த நைஸால வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான். நீங்க மாத்திட்டீங்களா? சரி நானும் நைஸா மாத்திடுறேன். அவ்வளவுதான். இங்கிலாந்து போச்சு. என் டீம் வந்துட்டு என் டீமை நான் எதிர்பார்க்கல. ஆப்கானிஸ்தான் வின் பண்ணா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா வின் பண்ணா ஆஸ்திரேலியா. அதான் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஆஸ்திரேலியா வந்து ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேலாவே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து மெயின் போலிங் அட்டாக்கே இல்லாம வேற ஒரு போலிங் அட்டாக் ஆடும்போது இந்த ஆஸ்திரேலியா டீம் ஃபேர் பண்ணாதுன்னு நினைச்சேன். பட் இங்கிலீஷ் கேரி இது ரெண்டும் வந்து ஒரு அன்னோன் கமாடிட்டி. சடனா அவங்க 2 பேரும் வந்து பயங்கரமா ஆடுறாங்க. அதுக்கப்புறம் லபுஷேன் ஸ்மித், அதுக்கப்புறம் பார்த்தா ஹெட் ஷார்ட் மேல ஷார்ட் பயங்கரமா பேட்டிங் ஆடுறாரு. மேக்ஸ்வெல் அங்க கீழே இருக்காரு. அண்ட் போலிங் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. அதாவது ஆஸ்திரேலியா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாரை வச்சிருக்கோமோ அதை வச்சு நாங்க வந்து திருப்பி நாங்க வந்து அந்த ஒரு ஜெயண்ட் கில்லர்ஸ் ஆயிடுவோம், எங்களை அண்டர் ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கே சொன்னாங்க ஆஸ்திரேலியா அந்த மேட்ச்ல. சொன்னாங்களா? ஆமா நானி என்ன நானி நீங்க தான் வந்து நம்பர் 1 சப்போர்ட்டர் எங்களுக்கு நினைச்சோம். கட்சி நீங்களே இப்படி பேசிட்டீங்களாமே அப்படின்னு நான் யோமி ஷோ பார்த்தேன் அப்படின்னு ஸ்மித் பண்ணாரு எனக்கு போன். ஆமா பாகிஸ்தான்ல இருந்து அவர் பார்த்து சொன்னாரு. பட் ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, தேர் பிளேயிங் ஒரு மாதிரி ஒன் டே கிராப்ல திருப்பி ஆடுறாங்க. அண்ட் இந்த மாதிரி இங்கிலாந்து அகேன்ஸ்ட் அந்த லாஸ்ட் ஒரு த்ரில்லர் வரைக்கும் போகும்போது இட் டேக்ஸ் அ லாட். உங்க பாடி மென்டல் சைடா இருக்கட்டும், ஈவன் பிசிக்கல் சைடா இருக்கட்டும், இட் டேக்ஸ் அ லாட். அதுல இருந்து ஒரு நாள் தான் கேப். அதுக்கப்புறம் அகெயின் யூஆர் டேக்கிங் ஆன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்ஸ் இந்த வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ். அவங்கள டேக் ஆன் பண்றது ஈஸி கிடையாது. ஸோ தட் அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டெஃபினெட்லி இருக்கு. பட் ஓகே, ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி அவங்க 100% இருக்குமா தெரியல. பட் தே வில் கிவ் இட் ஆல். சரி, moving forward, Nani sir will take up a few matchups. Josh English versus Rashid Khan. Josh English 100 அடிச்சாரு versus Rashid Khan. கொஞ்சம் வந்து விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வருது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் ஹி பிக்ஸ் அப் விக்கெட்ஸ் இன் தி மிடில் ஓவர்ஸ். பட் தட்ஸ் நாட் ஹேப்பனிங் குவைட். அதுக்கு மெயின் ரீசன் வேற எதுவுமே இல்லை. இப்போ ஒரு டீம்ல வந்து பெஸ்ட் போலர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம்ல வந்து இப்போ ஆர்ச்சர் தான் பெஸ்ட் போலர். அதே மாதிரி இந்தியாவில் வருண் சக்கரவர்த்தி தான் பெஸ்ட் போலர். அந்த மாதிரி வரும்போது ஜென்ரலி டீம்ஸ் வில் ட்ரை டு பிளே அவுட், ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதாவது இப்போ ரஷித் கான் வந்து ஈ வில் கிரியேட் யூஸ்வல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை. பட் என்னன்னா இந்த பிச்சில் வந்து நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அவர் ஃபாஸ்டிஷா போட்டாருன்னா பால் இன்னும் நல்லா பேட்டுக்கு வருது. தூக்கி போட்டாலும் நீங்க வந்து அப்படியே லைனை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்ல தூக்கி அடிச்சிடலாம். ஸோ அவருக்கு அந்த கூகுளையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிப்பாய் டேர்ன் ஆக மாட்டேன்றது. அதாவது ரஷித் கான் இப்ப விக்கெட் எடுத்தா எப்படி எடுக்கணும்னா, நேற்று டக்கெட் எடுத்தாரு பாருங்க, அதே மாதிரி எழுத ரூட். அதாவது இஃப் த பேட்ஸ்மேன் பிளே இம் அக்ராஸ் ரிவர்ஸ் ஸ்வீப்பு, இல்லைனா அக்ராஸா அதான ஒரு மிட் விக்கெட்ல ஒரு ஸ்வைப்பு, அப்படி பண்ணாதான் ராஷித் கான்னால விக்கெட் எடுக்க முடியுமே தவிர யூசுவல் ராஷித் கான் விக்கெட்ஸ் கஷ்டம். ஸோ இங்கிலீஷோட தோத்த இங்கிலீஷ் ஆப்கானிஸ்தானோட தோத்த இங்கிலீஷ் இல்ல, ஜாஷ் இங்கிலீஷ். பட் ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அப் ஜாம்பா வர்சஸ் இப்ராஹிம் ஜத்ரான். 2 வார்த்தையில டக்குன்னு சொல்லுங்க. ஜத்ரான்ங்க.
நான் ஜாம்பா வந்துறியா? நான் ஜாம்பா இல்லங்க ஜத்ரான் வந்து நான் சொல்றேன் ஒரு ரஷீத் கானுக்கும் ஒரு ஜாம்பாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே வந்து அவங்க போடுற அந்த ஒரு ட்ரெஜெக்டரி. ரஷீத் கான் இஸ் ஃபிளாட்டர், அந்த ஒரு ஃபிளாட்டரா போடுவாரு அண்ட் எல்லாருக்குமே வந்து அவர் மெயின் போலர் ஆடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்காம ஆட முடியும். ஜாம்பா வந்து அவர் போடுற ட்ரெஜெக்டரி வந்து அவரு வந்து சரி ஆடிக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ராங் ஷாட் ஆடி விக்கெட் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு வேரியேஷனும் வச்சிருக்காரு. அவர் கொடுக்குற அந்த ஒரு ட்ரெஜெக்டரியும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ எம் கோயிங் வித் ஜாம்பா. நான் ஏன் தெரியுமா இந்த இது தைரியமா ஜத்ரான்னு சொல்றேன், ஏன்னா ஜாம்பா மேட்சப்பே வராது, ஜத்ரான் முதல்லயே எடுத்துருவாங்க. சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அவர் 10 ஓவர் ஆடிட்டு திடீர்னு லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்கன்னா உங்க கேள்வியிலேயே ஆன்சர் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இனிஷியல் 10 ஓவருக்குள்ளேயே காலி ஆயிடுவாரு. ஆஸ்திரேலியானோட லெஃப்ட் ஆர்முக்கு அவுட் ஆயிடுவாரு. ஆனால் அந்த 10 ஓவர் தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஜத்ரான் வந்து ஜாம்பாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன் அப்பவும் கூட ஜாம்பா கிட்ட சரக்கு இருக்கு டு டேக் செட்டில் பேட். ஓகே எல்லாமே அகைன்ஸ்ட். சரி ஓகே மக்களே, நீங்க சொல்லுங்க இந்த மேட்ச் அப்ஸ்ல யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு விஷயம் டெஃபினெட்லி போடுங்க. ஓகே, பிரெடிக்ஷன் கிங் நானி ஜோசியர் அப்படின்ட்டு போன மேட்ச்ல இந்தியா வர்சஸ் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து கரெக்டா நானி we are here now. What is your prediction, Nani? What's happening? என்ன நடக்க போகுது? மேட்ச் prediction. சரி, மேட்ச் prediction நீங்க தான் ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டீங்களே ஏற்கனவே. ஆமா, ஆஸ்திரேலியா தான். அதாவது இன்னும் ப்ரிசைஸ் ப்ரெடிக்ஷன் ஒன்னா சொல்றேன். ஸோ ஆஸ்திரேலியா பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தே வில் வின் பை ஒரு 80 to 100 ரன்ஸ். ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே, சரி ஓகே. ஆஸ்திரேலியா சேசிங் அப்படின்னா தே வில் வின் பை 6 விக்கெட்ஸ். சேசிங் 4 விக்கெட்ஸ் தான் விடுவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ரொம்ப ஆஸ்திரேலியா தூக்கி தலையில வச்சு வெளியில போயிட போறாங்க, சட்டுன்னு வெளியில போயிட போறாங்க. அதுக்கு பாருங்க, நான் ஒன்னே சொல்லிட்டேன், ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டீம் அனாலிசிஸ், டீம் ஸ்ட்ரெங்த்ஸ். என்ன சோ அதுதான் நான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளில போயிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து 241 தான் அடிப்பாங்கன்றது எனக்கு ஒரு அப்படியே எங்க இருந்து அப்படி ஒரு வந்து ஒரு ஃபிளாஷ் அப்படியே மேல இருந்து வந்து உங்க மண்டையில உட்கார்ந்துச்சா 241 அப்படின்னு டக்குன்னு வந்து அது வந்து 241 வந்துட்டு சொல்லிட்டேன். So it could have been 238 or 245 also, but அந்த 240 அந்த ரேஞ்ச் அது இட் சோ ஹேப்பன்ட் அந்த 241 கரெக்ட்டா அங்க வந்து நின்னுது. அவ்வளவுதான். ஓகே, அப்படியே அவர் கபாலத்துல வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துச்சா 241. அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, ஒரு டோட்டல் சொல்றோம் நடக்குதுங்க, அவ்வளவுதாங்க. அதாவது ஒண்ணே ஒண்ணு சொல்றாங்க, சக்சஸ் ஹஸ் மெனி பேரண்ட்ஸ், ஃபெயிலியர் இஸ் an orphan. இது வந்து பயங்கரமான செய்யுங்க. சக்சஸ் ஒன்னு ஆயிடுச்சுன்னா நான் இப்படி சொன்னேன், நான் அப்படி சொன்னேன், அப்படி இப்படின்னு 1000 சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க, யோமி நான் தான்ப்பா சான்ஸ் கொடுத்தேன், நான் தான்ப்பா விளையாட வச்சேன், நான் தான்ப்பா அவுட் ஸ்விங்கர் கத்து கொடுத்தேன்னு சொல்லுவேன். யோமி வந்து ஒரு ஓவருக்கு 6 6 கொடுத்தாரு வச்சுக்கோ, ஸ்டூவர்ட் பிராட் 6 கொடுத்தா நீங்க எவனுமே பேசியிருக்க மாட்டான். மக்களே, உங்களுக்கு நானி எப்பெல்லாம் வீடியோவுக்கு வராரோ அப்போ மேட்ச் அனாலிசிஸ் மட்டும் இல்ல, ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல, அவரோட ஜெம்ஸ் மட்டும் இல்ல, லைஃப் லெசன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா உங்களுக்கு அந்த விதத்துல அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட ப்ரெடிக்ஷன் போடுங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் நான் ஒன்னும் சொல்ல, ஐ எம் கோயிங் வித் ஆஸ்திரேலியா 2 ஜஸ்ட் பிகாஸ் பேக் டு பேக் மேட்சஸ் ஆடுறாங்க. சோ இந்த விஷயம் வில் பி ஒரு மாதிரி ஒரு டிஃபைனிங் ஃபேக்டர். ஏன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஃப்ரெஷரா உள்ள வராங்க. சோ அதனால ஐ எம் அந்த ரீசன், அந்த பர்டிகுலர் ரீசனால தான் நான் சொல்றேன், நாட் பேஸ்ட் ஆன் எனிதிங் எல்ஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க யாரு என்ன ப்ரெடிக்ஷன் அப்படின்ட்டு, யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு விஷயம். we will definitely follow that. Okay, fine மக்களே, thanks for watching this video. I'll see you guys in the next one. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.